ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள். இரான் செஸ் சீஸ் ஃபயர் இஸ் அட் ரிஸ்க் த்ரெட்டன்ஸ் டு க்ளோஸ் ரெட் சி டிராஃபிக். அதாவது நமக்கு லாஸ்ட் அப்டேட்டாக இரான் யூஎஸ் இஸ்ரேல் விஷயத்தில் என்ன தெரியும்? யூஎஸ் இஸ் கோயிங் டு பிளாக் வாட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு பார்த்தோமா? எஸ். ஸோ அப்படி ஒரு விஷயத்த யூஎஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கம்ப்ளீட்டாக சரவுண்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி அ நேவல் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேவல் பிளாக்கேட் யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் ஈரான் என்ன சொல்கிறாங்க? தே ஆர் த்ரெட்டனிங் டு க்ளோஸ் ரெட் சி டிராஃபிக். அதாவது பர்ஷியன் கல்ஃபில் ஆரம்பித்து இந்த பக்கம் சி ஆஃப் ஒமான், அங்கேருந்து கீழே டவுன் நமக்கு ரெட் சி வரைக்குமே ட்ரேடை கம்ப்ளீட்டாக நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஈரானியன் ஜென்ரல் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த லொக்கேஷன். அந்த மேப் பேஸ்டு மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தெரியுதா? ஹியர் வி ஹாவ் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ஹியர் வி ஹாவ் வாட்? This is your Strait of Hormuz, correcta? And here we have Gulf of Oman, and அங்கிருந்து down we have Gulf of Aden, and இங்கே நமக்கு பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் இருக்கு, and அது உள்ள போகும்போது நமக்கு Red Sea, and here we have Suez Canal, and which drains into or which opens up to the Mediterranean Sea. Okay, ஸோ இதுதான் லொக்கேஷன். சுற்றி எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஈரான் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு சாவரன்ட்டி கேட்குறாங்க, கரெக்டாக? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஈரானோட கவரேஜ் தான் இருக்கும். அண்ட் ஹியர் வி ஹாவ் அ ஸ்மால் என்க்ளேவ் ஆஃப் வாட்? ஒமான், அண்ட் திஸ் இஸ் யோர் யூஏஇஸ் டெரிட்டரி. ஓகே, அண்ட் இந்த பக்கம் நமக்கு கத்தார் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோடைய லொக்கேஷன். அண்ட் ஹியர் வி ஹாவ் ஸ்ட்ரைட் ஆஃப் பாப் அல் மண்டப். ஓகே, அண்ட் இது நமக்கு எமன், ஜிபூட்டி அண்ட் எரிட்ரியா, இந்த 3 கண்ட்ரீஸ் இந்த பக்கம் நமக்கு இருக்கும், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே தான் ஹியர் வி ஹாவ் ரெட் சி. ரெட் சியுமே குளோபல் ட்ரேடுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி சூவஸ் கெனால். எஸ், ஈஜிப்டோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருக்கோமா? சினாய் பெனின்சுலா, சூவஸ் கெனால் இஷ்யூ. ஸோ ஹியர் வி ஹாவ் சூவஸ் கெனால். ஓகே, ஸோ இதுதான் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஷோஸ் அ ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் மார்ச். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்பயுமே நமக்கு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSO which works under MOSP, Ministry of Statistics and Program Implementation, அவங்க எவ்ரி மந்த் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ரேட் என்ன மாதிரி இருக்குது இன் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ், அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன சர்வே அப்படின்னா PLFS, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அதில் இந்த மார்ச் மாதத்துக்கான ரேட் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இட் ஹேஸ் அ ஸ்லைட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see about it in detail. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே யார் ரிலீஸ் பண்ணுறா? NSO. ஓகே, அண்ட் இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் MOSP, Ministry of Statistics and Program Implementation, and it is a monthly bulletin. Okay, ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs மேலே இண்டிவிஜுவல்ஸை சர்வே பண்ணி தான் இந்த டேட்டா நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அது லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் குறைஞ்சிருக்கு. அதாவது ஃபீமேல் விமனுடைய ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது 35.3லேருந்து 34.4 ஆகியிருக்கு. தென் அர்பன் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை விட அதிகமாகிருக்கு. அர்பன் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9%, வேரஸ் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற விமன் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.1%. ஓகே, அண்ட் அர்பன் ரூரல் டிஸ்பாரிட்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு அர்பன் ஜாப்லெஸ்னஸ் தான் அதிகமாக இருக்குது கம்பேர் டு ரூரல் மார்க்கெட்ஸ். ஓகே, ஸோ ரூரல் லேபர் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. நமக்கு ஃபீமேல் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே 4.1% தான் இருக்குது. வைரஸ் நமக்கு விமனுக்கு தான் 9% இருக்குது. ஓவராலாகவும் ரூரல் ஏரியாஸோட கம்பேர் பண்ணும்போது அர்பன் ஏரியாஸில் தான் ஜாப்லெஸ்னஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் என்ன மெத்தடாலஜியில் இந்த டேட்டா கேல்குலேட் பண்ணுறாங்க? இட் ஃபாலோஸ் த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்ரோச். அதாவது இந்த சர்வே எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி 7 நாள் 7 டேஸில் அந்த இண்டிவிஜுவல்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஆர் தே எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு? ஓகே, அதுதான் பார்க்குறாங்க. ஸோ மெத்தடாலஜி அப்படிங்கிறது கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்ரோச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஒரு
டேபிளில் நான் கொடுத்துருக்கேன். ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நமக்கு பிப்ரவரியில் 4.9%, whereas in March 5.1%. ஓவரால் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதில் urban பார்த்தீங்கன்னா 6.6லேருந்து 6.8 ஆயிருக்கு. ரூரல் பார்த்தீங்கன்னா 4.2லேருந்து 4.3ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது urban ஜாப்லெஸ்னஸ் தான் அதிகமாக இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதுவுமே 55.9%, இங்கே வந்து 55.4%. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படிங்கிறதுமே குறைஞ்சிருக்கு. ஓகே, லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 53.2% இருந்தது, இப்போது 52.6%. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஃப்ரம் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இந்த சர்வே வந்து உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர்ஸில் கூட நீங்கள் கோட் பண்ணலாம். ஓகே, இந்த டேட்டா. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா லேப்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் வெனிசுவேலன் ரஷ்யன் க்ரூட் ஆயில். ஸோ உங்களுக்கே தெரியும், நமக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணதுலேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ வி ஹாவ் இன்க்ரீஸ்ட் அவர் பர்ச்சேஸ் ஆஃப் வெனிசுவேலன் அண்ட் ஆல்சோ ரஷ்யன் க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ அந்த டேட்டா தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம லைக் ரஷ்யன் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்தியா ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ஃப்ரம் பையிங் ஃப்ரம் வெனிசுவேலா, அதுவும் கூட இப்போ நமக்கு இந்தியா ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபர்தராக நமக்கு இனிமேல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணால் கூட இன்னுமே நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் importing from Venezuela and Russia. Okay, and next பாருங்க, West Asia crisis, India's exports plunge 7.44% in March, trade gap narrows. Okay, so இது வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து மார்ச் மந்தில் 7.44% டிக்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ளைன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரேட் கேப் நேரோஸ், அதாவது நமக்கு இந்த ட்ரேட் கேப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ட்ரேட் டெஃபிசிட் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ட்ரேட் டெஃபிசிட்டும் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? நம்ம வந்து நமக்கு எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு இவ்வளோ %, அதே நேரத்தில் நமக்கு இம்போர்ட்ஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஓவராலாக நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னது? நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ட்ரேட் டெஃபிசிட். இப்போ நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், அதாவது இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த ரிமைனிங் கேப் இருக்குல்ல 900, அதுதான் நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட். ஓகே, சப்போஸ் நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு தான் இம்போர்ட் பண்ணுறோம், ஆனால் 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குன்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? ஒரு பக்கம் நம்ம எக்ஸ்போர்ட்ஸும் கம்மியாயிருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம இம்போர்ட்ஸும் கம்மியாயிருக்கு. ஏன்னா நம்மளால் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் கோல்டு ஆல்சோ நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ரிமெம்பர், நம்ம வந்து பாலிஷ்டு அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டார் வந்து இருக்குது நமக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம சேல்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் என்னது? நம்ம ராவை இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி, நம்மளுக்கு ஃபேமஸ் சூரத் சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, டைமண்ட் போர்ஸ், ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம பாலிஷ்டு ஸ்டோன்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மற்றபடி நம்ம கோல்டெல்லாம் இம்போர்ட் தான் பண்ண செய்கிறோம். ஓகே, ஸோ அது ஃபர்தராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இது ரிலேட்டடான ஆர்டிக்கலும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து மேஜராக அந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்டும் கோல்டோட இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் எக்ஸ்போர்ட்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து கம்மியாகி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட், மார்ச் மந்த்க்கான ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெஸ்பைட் தீஸ் குளோபல் சேலஞ்சஸ், அதாவது டெஸ்பைட் த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட், நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து தே ஆர் ஷோயிங் ரெசிலியன்ஸ், தே ஆர் ரெஜிஸ்டரிங் பாசிட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லைக் தே ஆர் ஏபிள் டு ரீப் அப் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்மே நிறைய சப்போர்ட் மெஷர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக, இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ். எஸ், ஸோ தே ஆர் ஷோயிங் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ், இதுதான் நான் சொன்னேன், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் ஃபால் டு 5-year low. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு என்ன தான் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜிங் செக்டர் அப்படின்னே பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் த லார்ஜஸ்ட் வேர்ல்ட்ஸ் cutting and polishing hub for diamonds, with Surat alone handling 90% of this work. ஸோ நமக்கு வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு ஒரு செக்டாராக நம்மளுடைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டார் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் சூரத் தான் அதனுடைய மேஜர் ஹப்பு. கரெக்டாக, சூரத் டைமண்ட் பாஸ் கூட இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. எஸ்,
ஸோ எஸ் அண்ட் ஆல்சோ எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து சில்வர் அண்ட் ஸ்டட்டட் ஜுவல்லரி. ஓகே, இது ரெண்டுமே வந்து க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் டியூரிங் திஸ் கிரிட்டிக்கல் டைம்ஸ் இப்போ வந்து நமக்கு இன்னுமே அந்த க்ரோத் ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமா தான் இருக்குது. ஒன்று வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், இன்னொன்று வந்து சில்வர் அண்ட் ஸ்டட்டட் ஜுவல்லரி. அண்ட் மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் எங்கே? சூரத் அண்ட் மும்பை அண்ட் ஜெய்ப்பூர். ஓகே, ஜெய்ப்பூர் இஸ் ஈவன் நோன் அஸ் எமரால்ட் சிட்டி. கலர்ட் ஜெம்ஸ்டோன்ஸ், மற்ற ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எமரால்ட் ரூபி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கட்டிங் அண்ட் பாலிஷிங் ஒர்க் எல்லாம் ஜெய்ப்பூரில் வந்து நடக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு ரெலவெண்ட்டான கவுன்சில் வந்து எது? ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். ஓகே, அண்ட் ஃபர்தராக நமக்கு இந்த கவுன்சிலாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி யூஏஇட்டையும் ஆஸ்திரேலியாட்டையும் இருக்குது. ஸோ ஃபர்தராக நமக்கு இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டரை இன்னும் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து இன்னும் வந்து க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் எஃப்டிஎஸ் வந்து சைன் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த செக்டார் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செக்டார். அதனுடைய எக்ஸ்போர்ட் தான் இப்போ 5 இயர் லோவை ரீச் பண்ணியிருக்கான். 5 இயர்னால் எந்த டைம்? இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஸோ வி ஆர் டாக்கிங் அரவுண்ட் 2020-21. ஸோ தட் வாஸ் த டைம் ஆஃப் கோவிட், ரைட்டா? ஸோ COVID-19 டைமில் இந்த செக்டார் வந்து டிப் ஆச்சு, டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த செக்டார் திருப்பி வந்து டவுன் ஆகியிருக்கு. ஸோ இட் ஹாஸ் ரீச்ட் இட்ஸ் பாட்டம் 5 இயர் லோ ஆஃப் கோவிட் கிரைசிஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்க, WPI inflation rises to 38-month high of 3.88%. ஸோ WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து மார்ச் மந்தில் 3.88% அதிகமாகியிருக்கு. இது வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 2.13% இருந்திருக்கு. பட் இந்த மாதம் 3.88% அதிகமாகியிருக்கு. நம்ம சொல்கிறது லாஸ்ட்டுன்னு சொல்கிறது நான் இங்கே பிப்ரவரி, அண்ட் இந்த மாதம்னு சொல்கிறது மார்ச். ஏன்னா நமக்கு எல்லாமே லாஸ்ட் மந்தோட டேட்டா எல்லாம் நமக்கு இப்போ நமக்கு கரண்ட் மந்தில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் மந்த்னா இந்த இடத்துல நமக்கு மார்ச் மந்தோட டேட்டா இப்போ நமக்கு ஏப்ரலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அண்ட் இதுவே நீங்கள் லாஸ்ட் இயர் அதாவது 2025 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 2.25%. whereas in 2026 March it has reached or it has risen up to 3.88%. Okay, and it is the 5th consecutive month of rising wholesale prices. And main drivers nu paakela fuel and power, electricity. ஸோ இந்த கேட்டகரி தான் ட்ரமேட்டிக் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அண்ட் டீஃப்ளேஷனாக இருந்தது, அதாவது பிப்ரவரி மந்தில் நெகட்டிவில் இருந்திருக்கு -3.78%. அது இப்போது மார்ச் மந்தில் 1.05% மாறி இருக்கு. டீஃப்ளேஷன்லேருந்து இன்ஃப்ளேஷன் ஆகியிருக்கு. அண்ட் மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸ் அதோடைய ப்ரைஸஸும் அதிகமாகிருக்கு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிருக்கு. ஏன்னா நமக்கு எனர்ஜி ஒரு பக்கம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? அண்ட் எதனால் இந்த 3 ஐட்டம் பார்க்குறோம், இதுதான் வந்து WPIல மேஜராகவே நம்ம பார்ப்போம். எஸ், primary food items actually saw softening which prevented the overall number from being even higher. ஸோ நமக்கு ஃபுட் ஐட்டம்ஸில் அந்தளவுக்கு ப்ரைஸ் க்ரோத் சடன் இன்க்ரீஸ் அப்படியே டிராஸ்டிக் ப்ரைஸ் சேஞ்ச் இல்லாதனால நமக்கு இந்த நம்பர் வந்து அவ்வளோ ஹையாக தெரியலை, ஹையாக ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வில் ஹாவ் அன் ஓவர்வியூ அபவுட் WPI as well. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ரிலீஸ் பண்ணுற அத்தாரிட்டி யார்? Office of Economic Advisor, Ministry of Commerce and Industry. Okay, and it is a monthly data released monthly. Okay, and WPI oda price index base year என்ன 2011-12 and அதனுடைய பேஸ் மார்க் பாயிண்ட்ஸ் வந்து 100. இதில் தான் நமக்கு கேல்குலேட் ஆகும். அண்ட் an 18-member panel is currently working to revise this to 2022-23. நமக்கு ஆல்ரெடி சிபிஐயோட பேஸ் இயர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களா? 2024 பார்த்துருக்கோமா? நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா அதெல்லாம்? எஸ், அண்ட் ஆல்சோ ஃபர்தராக கேட்டகரைஸ் பண்ணது 3லேருந்து 6 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் வந்து டேட்டா வந்து ரியல் டைம் சுச்சுவேஷனை ஃபர்தராக வந்து இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். பார்த்துருக்கோமா? எஸ், we have already discussed about it. என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சிபிஐயில் ஆன்லைன் சர்வீசஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துருக்கோமா? ஸோ அதுதான். அண்ட் ஐட்டம் பாஸ்கெட் பொறுத்த வரைக்கும் WPIல இட் கவர்ஸ் 697 ஐட்டம்ஸ் டிவைடட் இன்டூ 3 குரூப்ஸ். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு அடுத்த டேபிளில் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. அண்ட் இதனுடைய மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்குலேட்டட் யூசிங் லாஸ்பியர்ஸ் ஃபார்முலா விச் யூசஸ் ஃபிக்ஸட் பேஸ் இயர் வெயிட்ஸ். ஃபிக்ஸட் பேஸ் இயர் நமக்கு இங்கே 2011-12 வச்சுட்டு அண்ட் ஆல்சோ இந்த பேஸ் பாயிண்ட்ஸ் 100 வச்சுருக்கோம். அண்ட் WPI அண்ட் சிபிஐ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? WPI இட் கவர்ஸ் ஒன்லி குட்ஸ். நமக்கு ரீட்டெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி
முன்னாடி ப்ரைஸஸ் அட் த ஹோல்சேல் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறது தான் இந்த WPI அண்ட் இட் கவர்ஸ் ஒன்லி குட்ஸ். வேறு CPI பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, அண்ட் WPI ப்ரைஸஸ் ஆர் எக்ஸ் ஃபேக்ட்ரி ஆர் மண்டி ப்ரைஸஸ், அதாவது நமக்கு இன்டெரக்ட் டேக்ஸஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் சொல்கிறது. வேறு CPI பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் டேக்ஸஸ். ஓகே, அண்ட் RBI ரோல் என்னது, நமக்கு RBI இஸ் டாஸ்க்ட் வித் வாட், இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். கரெக்டா? எஸ், 4 ± 2% அந்த பேண்ட் மெயின்டைன் பண்ணுறது RBIயோட வேலை. 2014 RBI ஸ்டார்டட் யூசிங் CPI, அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அஸ் இட்ஸ் பிரைமரி டார்கெட் ஃபார் மொனெட்ரி பாலிசி டெசிஷன்ஸ். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறது, குறைக்கிறது, இல்லை நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே முன்னாடி WPI வச்சு மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. வேரஸ் ஃப்ரம் 2014 they have shifted to CPI indicator. ஓகே, CPI வந்து இன்னும் எக்கனாமியோட சுச்சுவேஷனை பெஸ்ட்டாக இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி CPI டேட்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரம் 2014. ஓகே, ஸோ நவ் WPIயில் என்னென்ன காம்போனன்ட்ஸ், 3 மேஜர் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் குரூப் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதனுடைய வெயிட்டேஜ் தான் அதிகம், 64.23%. அண்ட் கீ ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், பேசிக் மெட்டல்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் நெக்ஸ்ட். ப்ரைமரி ஆர்டிகல்ஸுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ, 22.62%. ஓகே, அண்ட் இதில் ஃபுட் ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் ஆகும். சீரியல்ஸ், வெஜ்ஜீஸ், மினரல்ஸ், க்ரூட் ஆயில் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் ஃபியூவல் அண்ட் பவர், இது வந்து 13.15% வெயிட்டேஜில் இருக்குது. நமக்கு பெட்ரோல், டீசல், LPG, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ 3 மேஜர் குரூப்பிங்காக இருக்குது. ஒன்று வந்து மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று வந்து ப்ரைமரி ஆர்டிகல்ஸ், அண்ட் தென் ஃபியூவல் அண்ட் பவர். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபியூல் அண்ட் பவர் அந்த நெகட்டிவ்ல இருந்து, அதாவது டீஃப்ளேஷன் ரேட்டில் இருந்து இப்போ இன்ஃப்ளேஷனாக மாறி இருக்கு அப்படிங்கிறது இதில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து WPI இன்ஃப்ளேஷன் நமக்கு 38 மந்த் ஹை ஆஃப் 3.88% இந்த மந்த் ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். உங்களுக்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எது இன்க்ளூட் ஆகுது, இது CPIனா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன. கோர் இன்ஃப்ளேஷன்னா உங்களுக்கு வந்து எதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், வாலடைல் ஐட்டம்ஸ் எதையுமே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். வாலடைல்னா டக்குன்னு நமக்கு குவிக்காக ப்ரைஸ் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்குறது தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபுட் அண்ட் ஃபியூவல் வில் நாட் பி included. Okay, so that is your core inflation. Okay, so that's all about this one. Next news பாருங்க, China moves to block entrance to disputed South China Sea shoal. Okay, recently நம்ம South China Sea related issues, அது related குட்டி குட்டி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ லெட் அஸ் see about it. எந்தெந்த ஐலண்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸோட இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் சைனா சீ பொறுத்த வரைக்கும் அங்கே நிறையா ஐலண்ட்ஸ் இருக்குது. நிறையா ஐலண்ட்ஸ் அண்ட் அந்த குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் நம்ம ஆர்கிபெலாஜோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ கோரல் ரீஃப்ஸ், ஷோல்ஸ், அட்டோல்ஸ், இது எல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஓகே, அண்ட் அதை வந்து நம்ம 4 மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரசல் ஐலண்ட்ஸ், இது வந்து நமக்கு நார்த்தில் இருக்குது அண்ட் இட் இஸ் ஆக்குபைட் பை சைனா சின்ஸ் 1974 பட் ஆல்சோ கிளைம்டு பை ஹூம், வியட்நாம் அண்ட் தாய்வான். ஓகே, நான் உங்களுக்கு இது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்லைடில் மேப்பில் காட்டுறேன், பட் ஆஸ் ஆஃப் நவ் அண்டர்ஸ்டாண்ட் இட் அஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ் நெக்ஸ்ட், இது வந்து கொஞ்சம் லார்ஜ், நமக்கு வந்து ஒரு 200 ஐலண்ட்ஸ் அதில் மட்டுமே இருக்குது அண்ட் தீஸ் ஆர் கண்டெஸ்டட் பை சைனா, தாய்வான், வியட்நாம், ஃபிலிப்பீன்ஸ், மலேசியா அண்ட் ஆல்சோ ப்ரூனை. ஓகே, அண்ட் ஸ்கார்பரோ ஷோல், அதுதான் நமக்கு இப்போது நியூஸில் இருக்கிறது. ஓகே, ஸோ சைனா வந்து இப்போ அந்த ரீஜனில் தான் அந்த ஸ்கார்பரோ ஷோல் இருக்கு இல்லையா, அதனுடைய என்ட்ரன்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷிப்ஸ் அண்ட் பேரியர் வந்து போட்டிருக்காங்க, பிளாக்கேட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ strategic triangular atoll roughly 220 km from the Philippines. Okay, Philippines-லேருந்து 220 km in oceanic kilometer or distance 120 nautical miles. Okay, and it falls within the Philippines exclusive economic zone. பட் நமக்கு சைனாவோட ஸ்டாண்ட் ஆஃப்ல இருந்து நம்ம சைனீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ 220 கிலோமீட்டருக்கு ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ இட் நேச்சுரலி ஃபால்ஸ் இன் த Philippines exclusive economic zone. But China has claimed or is controlling that region since 2012 standoff. And another island name is Zongsha Islands. It includes Macclesfield Bank, entirely submerged, and also Scarborough Shoal. Okay, so let us see it in map. So yes,
இதுதான் சைனா கிளைம் பண்ணக்கூடிய 9 டேஷ் லைன். அதாவது இந்த மாதிரி ஒரு 9 டேஷ் லைன் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வந்து சைனாவுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது சைனாக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 9 டேஷ் லைன். வேரஸ் இந்த சவுத் சைனா சீயை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸும் வந்து இது எல்லாமே எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, சி Paracel Islands, Spratly Islands, and also here we have Scarborough Shoal. Okay, and எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் நமக்கு வந்து UN clause எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி. ஓகே, ஸோ அவங்க கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த இடம் தான் நமக்கு டிஸ்பியூட்டட். இந்த இடம் ஃபுல்லாகவே 9 டேஷ் லைன் அப்படின்னு சொல்லி சைனா கிளைம் பண்ணுறாங்க. வேரஸ் எவ்ரி அதர் கண்ட்ரி நியர் டு இட் ஆர் அப்போசிங். ஓகே, தைவானாக இருக்கட்டும், ஃபிலிப்பீன்ஸாக இருக்கட்டும், ப்ரூனை, மலேசியா, வியட்நாம் எல்லாருமே வந்துட்டு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சா? ஸோ டைம் அண்ட் அகெயின் நம்ம நியூஸில் ஃபர்தராக வர்றப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ், and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.